அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாம், சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாம். அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாம், சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நம்மையே அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே 18 முதல் இறை வார்த்தைகள் வாசிக்கிறோம். இதோ ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏழை எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க, பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்க, சிறைப்பட்டோருக்கு விடுதலையை கொடுக்க, செவிடர்களை கேட்க செய்ய இதோ ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். இதோ உயிருள்ள ஆண்டவர் குருடருக்கு பார்வை கொடுத்தவர், இதோ சிறைப்பட்டவருக்கு விடுதலை கொடுத்தவர், எல்லா அடிமை நிலைகளிலிருந்து விடுதலை கொடுத்த குணப்படுத்துகிற ஆண்டவர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். இயேசுவே, உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய எல்லா அடிமை நிலைகளையும் ஒப்புக் கொடுத்து விடுதலைக்காக பாடி ஜெபிப்போம். குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாம், சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. கரங்களை தட்டி உயிருள்ள ஆண்டவரின் பிரசன்னத்துக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். இதோ பாவங்களுக்கெல்லாம் விடுதலை தருகிறவர், எல்லா நிலையில் உள்ள அடிமை நிலைகளிலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவர், இதோ அழுவோரின் கண்களை துடைப்பவர், இதோ நம்மை தேற்றுகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய முன்னிலையிலே இதோ இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே ஆண்டவரே, எங்களை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா அடிமை நிலைகளில் இருந்தும் பாவ தலைகளிலிருந்தும் விடுதலையை தாரும் என்று சொல்லி இரக்கத்தின் ஆண்டவரிடத்திலே தாகத்தோடு பாடி ஜெபிப்போம். அடிமகளுக்கு விடுதலையும், எளியோர்க்கு நற்செய்தியுமாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோர்க்கு நற்செய்தியாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாமம், சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. விசுவாசத்தோடு ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள்
கர்த்தாவே. கரங்களை தட்டி ஆண்டவரே, விடுதலை தருகிறவரே, பாவங்களிலிருந்து கட்டுகளிலிருந்து எங்களை விடுவிக்கிற ஆண்டவரே, முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் எல்லா நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தருகிற, பாவத்தினுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நம் ஜெப வேண்டுதல்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆராதித்து துதிப்போம். பாபிகளுக்கு பரிகாரமாய் கட்டுகளிலிருந்து விடுதலையா நோய்கள் மாற்றிடவே காயப்பட்ட இயேசுவே. பாபிகளுக்கு பரிகாரமாய் கட்டுகளிலிருந்து விடுதலையா நோய்கள் மாற்றிடவே காயப்பட்ட இயேசுவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன்னாமம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன்னாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. அப்ரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக அப்ரகாமின் தேவனே, அப்ரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன்னாமம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன்னாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. உயர்த்தி விசுவாசத்தோடு ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தாவியே, எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும் இயேசுவே, உமது இரக்கத்தினால் எங்களை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உமது ஜெப ஆவியால் எங்களை நிரப்பும். உமது வல்லமையால் எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆண்டவருடைய இரக்கத்திற்குள் நம்மை அர்ப்பணிப்போம். இதோ அவரது இரக்கம் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற நிமிடம். நற்கருணையாக, நல்ல கருணையாக இரக்கத்தை நம் மீது நிறைவாக பொழிகிற ஆண்டவருடைய இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுவோம். ஜெபம் என்பது நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிப்பது. ஜெபம் என்பது இறைவனது திருவுளத்துக்கேற்ப நம்மை விட்டு கொடுப்பது. இதோ இது வல்லமையான நேரம். இறைவனது இரக்கத்திற்குள் நம்மை அர்ப்பணிக்கின்ற நேரம். நம்முடைய எல்லா ஜெப வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, நன்றி எறிதல்களை எல்லாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் எங்களை குணமாக்கும் என்று சொல்லி என்னோடு இணைந்து சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே
நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமேன். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமேன். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இந்த முதல் 10 மணியிலே குறிப்பாக நம் குடும்ப உறவுகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் குடும்ப உறவில் வளர்வது என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர். குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இறைவன் தான் நம்மை அன்பினால் குடும்பத்தை ஒன்று சேர்த்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் உங்களுக்கு கிடைத்த எல்லா ஆசீரும் அன்பின் வெளிப்பாடாக இறைவன் கொடுத்தது. நன்றி சொல்லி ஜெபிக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார். நம் குடும்பத்தில் நடக்கிற நல்ல நிகழ்வுகள், குடும்பத்தில் ஒரு சில ஜப கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக எல்லா குடும்பங்களின் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இரண்டாவது 10 மணியிலே மிக குறிப்பாக நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு குடும்பத்தை, குடும்ப உறவுகளை தந்திருக்கிறார் என்றால் பிள்ளைகளை இறை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. நம் பிள்ளைகள், நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எந்த தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகாமல், சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகாமல், தவறான நண்பர்களிடத்தில் கடந்து செல்லாமல், ஆண்டவரே உம்மை சிக்கன பிடிக்க, விசுவாசத்தில் வளர, நன்னெறியில் வளர, உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடு அவர்கள் வாழ, சாட்சியமான ஒரு வாழ்க்கை வாழ நம் மூதாதையர்கள் வாயிலாக, திரு அவை வாயிலாக நமக்கு கிடைத்த இறை நம்பிக்கையை நம் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வரம் கேட்போம். இந்த 10 மணியில் குழந்தைகள் வந்திருந்தால், மாணவர்கள், குழந்தைகள், இளையோர் இருந்தால் எழுந்து நிற்கவும். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த முதல் 10 மணியை சொல்லி ஜெபிக்கிறீர்கள். இந்த சனிக்கிழமைகளில் குறிப்பாக நாம் குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்ற ஒரு நாள் கூட. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள், வர முடியாத நம் பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த குழந்தைகளோடு சேர்ந்து முதல் பாதியை நான் சொல்லும் பொழுது, இரண்டாவது பாதியை மற்றவர்கள் அனைவரும் நம் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, இங்கு குறிப்பாக வந்திருக்கிற குழந்தை செல்வங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எங்கள் மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த 3வது 10 மணியிலே மிக குறிப்பாக அருள் வாழ்விலும் ஜெப வாழ்விலும் சிறந்தவர்களாக விளங்க வரம் கேட்போம். அருள் வாழ்விலும் அருட்சாதன வாழ்விலும் நம்முடைய ஜெப வாழ்விலும் சிறந்து விளங்க இன்று நாம் கேட்ட இறைவார்த்தைகள் எல்லாம் இதன் அடிப்படையில் நாம் கேட்டோம். அருட்சாதன வாழ்வில் வளர வேண்டும். அதற்கு ஜெபம் மிக இன்றியமையாத ஒன்று. தானியேலை போல எல்லா நேரங்களிலும் இறைவனை துதிக்க, நன்றி செலுத்த, ஜெப வாழ்வில் வளர்கிற பிள்ளை அருள் வாழ்வில் நிலைத்திருப்பார்கள், ஆண்டவரோடு பயணிக்கிறார்கள். இங்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு பயணிக்க விரும்புகிறோம். நாமும் ஒவ்வொருவரும் ஆண்டவரது அருளில் நிலைத்திருக்க வரம் கேட்டு வலது பக்கம் உள்ளவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம்.
அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 இந்த 4வது 10 மணியிலே மிக குறிப்பாக பல்வேறு ஜப கருத்துகளோடு பல்வேறு சுமைகளோடு நாம் இங்கு கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா ஜப வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுப்போம். பாவத்தினுடைய சுமையாக இருக்கலாம், உடல் சோர்வுற்ற நிமிடங்களாக இருக்கலாம், மனதளவில் தளர்வுற்ற நிமிடங்களாக இருக்கலாம், நம்பிக்கையை இழந்த ஒரு சில நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடந்திருக்கலாம். எந்த மனநிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதில் தான் விசுவாச வாழ்க்கையில் வளர்கிறோம். நலம் கிடைக்கிறது கிடைக்கவில்லை என்றல்ல, நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பதில் நமது நம்பிக்கை வாழ்வு ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. அதனால் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் குறிப்பாக இங்கு இந்த ஆலயத்தில் இப்பொழுது ஜெபிக்கிற மற்றுள்ளவர்களின் ஜப கருத்துக்களை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லா விண்ணப்பங்களின் மீதும் இரக்கமாயிரம் நம்ம சொல்லி ஜபிக்க போகிறோம். எல்லா ஜப விண்ணப்பங்களையும் இங்கு இன்று இந்த ஆலயத்தில் கடந்து வந்து ஜெபித்த அத்தனை விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவருக்கு ஒன்றும் இது சுமை அல்ல. நாம் அவர் மீது உள்ள நம்பிக்கையில் வளர்கிற பொழுது அனைத்து ஆசிரையும் பெற்றுக்கொள்கிறோம். இடதுபுறம் உள்ளவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். வலதுபுறம் உள்ளவர்கள் எல்லா விண்ணப்பங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் உழந்தால் படிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே மிக குறிப்பாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். இந்நாள் வரை இறைவன் தந்த ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் காண்பித்ததற்கு நன்றி என்று சொல்லி ஜெபிப்போம். நம்மை பாதுகாத்ததற்கு நன்றி சொல்லுவோம். இத்தனை வருடங்கள் எத்தனையோ நோய் நொடிகள், எவ்வளவோ புயல், எவ்வளவோ விதமான தாக்குதலுக்கு உட்படுத்துகின்ற கொரோனா போன்ற தொற்றுகள் எல்லாம் வந்தது. நம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை.
இதோ நல்ல உடல்நலத்தோடு இருந்தவர்கள் கூட பலவிதமான எதிர்பாராத ஆபத்து விபத்துகள் ஏற்படுகிறது. ஆனால் இறைவன் நம் மீது இரக்கம் காண்பித்து இறைவனை துதிக்க, இறைவனுக்கு நன்றி சொல்ல, புகழ்பாட இன்றும் நம்மை ஆசீர்வதித்து உடலுள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார். வீழ்ந்த பொழுதெல்லாம் எழுந்திருக்க செய்திருக்கிறார். விபத்துகளிலிருந்து பாதுகாத்து இருக்கிறார். பலவிதமான சோதனைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அவற்றோடு சேர்ந்து ஆசீரை கொடுத்து திடம் பிடித்து கரம் பிடித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் பிரச்சனைகள் பார்க்காமல் இறைவன் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லி இந்த 10 மணியை பாடலாக பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் என்னை படைத்தீரே, உயிரை கொடுத்தீரே, நன்றி என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த நம் குடும்பத்திற்காக நன்றி சொல்வோமா? பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கிறிஸ்துவ வாழ்வுக்காக பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருச்சபைக்காக நன்றி செலுத்துவோம். பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உடல் நலத்துக்காக நன்றி செலுத்தி எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த நமது பங்கை ஒப்புக் கொடுத்து பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த அருட்சாதன வாழ்க்கைக்கு நன்றி சொல்வோம். பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அருளாலயத்துக்காக எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின்
வேதனை நிறைந்த நம் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்வோம். பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த நல்ல காலநிலைக்காக நன்றி செலுத்துவோம். பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, எம்மை கருணைக்கண் நோக்கி இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமீன். நாம் மிகவும் அமைதியாக நம்முடைய இருக்கைகளில் அமர்ந்து கொள்வோம். வெந்நீர் அப்பத்தை சற்று உற்று பார்ப்போமா? உற்று பார்ப்பதற்காக அவர் அப்பமாக மாறினார். தலை குனிந்து நிற்க வேண்டாம். பேராயர் ஃபுல்டன் ஜேஷின் சொல்லக்கூடிய ஒரு கூற்று, இந்த அப்பம் அது ஒரு தீப்பொறி என்பார். இது ஒரு தீப்பொறி. எப்படி ஒரு தீப்பொறியானது இருளை அகற்றுகிறதோ, எப்படி ஒரு தீப்பொறியானது பெரிய நெருப்பிற்கு காரணமாகிறதோ, அதுபோன்ற ஒரு தீப்பொறி தான் இந்த சிறிய வெந்நீர் அப்பம். இந்த அப்பத்தை நீ உற்று பார்த்தால் சிறிய தீப்பொறியாக நீயும் மாறுவாய். உன்னில் உள்ள இருள் அகற்றப்படும். தீப்பொறி இருக்கக்கூடிய இடத்தில் இருளுக்கு இடமில்லையே. எங்கு ஒளி உண்டோ அங்கு இருள் இல்லையே. நீ ஒளியாக மாறுவாய். உனக்காக மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்காகவே ஒளியாக மாறுவாய். இங்கிருந்து நீ பெற்றுக்கொண்ட அந்த தீப்பொறியானது நீ செல்லும் இடமெல்லாம் பரவும். அது it will spread everywhere, whomever you meet. லூக்கா செய்தி 18வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார்.
மனம் தளராமல், மனம் தளராமல், நாம் மனம் தளராமல் ஜெபிக்க, சோர்வடையாமல் ஜெபிக்க, பயமில்லாமல் ஜெபிக்க, இது நடக்குமோ இது நடக்காதோ, அது ஜெபித்தால் கிடைக்குமோ என்று மனம் தளராமல், அச்சப்படாமல் நாம் ஜெபிப்பதற்காக கடவுள் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு நேர்மையற்ற நடுவருக்கும் ஒரு கைம்பெண்ணுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அவர் நேர்மையற்ற நடுவர். அந்த நேர்மையற்ற நடுவரை குறித்து இயேசு சொல்லுகிறார், கடவுளுக்கு பயப்படாதவர் மனிதனுக்கு அஞ்சாதவர். கடவுளுக்கும் அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்த நேர்மையற்ற நடுவரை குறித்து இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை இது. கடவுளுக்கு பயமில்லை, மக்களுக்கு மதிப்பும் அளிக்காத ஒரு நடுவர். ஆனால் அப்படிப்பட்ட நடுவரிடம் அந்த கைம்பெண் போராடி போராடி தனது விண்ணப்பத்தை வைத்த பொழுது அந்த நேர்மையற்ற நடுவரே அவளது குரலுக்கு செவி சாய்த்தார் என்றால், விண்ணக தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது குரலுக்கு செவி சாய்க்காமல் இருப்பாரா? அந்த ஓமையின் இறுதியில் ஆண்டவர் சொல்வார், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவரே அந்த கேள்விக்கு பதில் கூறுகிறார். கேள்வியை எழுப்பியவர் அவர், கேள்விக்கு பதிலும் அவர் கூறுகிறார். நீதி வழங்காமல் இருப்பேனா? பதில் உனக்கு கொடுக்காமல் இருப்பேனோ? நோ, certainly, definitely I will answer to your prayer. உன்னுடைய ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன், உனக்கு நீதி வழங்கி தருவேன். கண்களை மூடிய வண்ணமாக நாம் அமர்ந்து கொள்வோம். பிள்ளையே, உன்னுடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் இங்கு கொண்டு வா. இந்த நற்கருணை ஆண்டவரின் பாதத்தில் நீ வை. இந்த ஆண்டவரின் பாதத்தில் நீ வை. உன்னுடைய தேவை என்ன? இந்த நாளில் நாம் சிந்தித்தோமே, ஜெபம் என்பது வெறும் விண்ணப்பங்கள் சார்ந்த நிகழ்வு அல்ல. இட்ஸ் நாட் மியர் பெட்டிஷன்ஸ். வெறும் விண்ணப்பங்கள் அல்ல. அந்த விண்ணப்பங்களில் பரிசுத்த ஆவியாரின் துணை இருக்க வேண்டும். அப்பொழுது உனது அழுக்குரலுக்கு பதில் கிடைக்கும். உனது அழுகை வெறுமனே போகாது. உனது ஜெப விண்ணப்பங்களில் தூய ஆவியாரின் துணை இருந்தால் நீ அழுது கொண்டே இருப்பதில் பயன் கிடைக்கும். ஒரு நாளும் நீ ஆண்டவரிடம் எனது அழுகுரலுக்கு பதிலில்லையே என்று புலம்ப மாட்டாய். You will enjoy in your crying. உடைய அழுக்குரல் இன்பத்தின் அழுக்குரலாக இருக்கும். அன்னாவின் அழுக்குரலில், அன்னாவின் புலம்பலில் ஒரு நாளும் அவள் நம்பிக்கை இன்மையை அனுபவித்ததே கிடையாது. நம்பிக்கையோடு அவள் அழுதாள். நம்பிக்கையோடு அவள் அழுதாள். கண்ணீரால் சீலோவின் பலிபீடம் நனைந்தது. போராடு, இறை சமூகத்தில் போராடு பிள்ளையே. உனது புலம்புகள் நம்பிக்கையுள்ளதாக மாறாட்டும். எவ்வளவு நாள் ஆண்டவரே? till your last breath, till your last breath, till your last breath. நம்பிக்கையை விட்டுறாத, போராடி பாரு. உனக்கு முன்பாக 1000 வானதூதர்களை ஆண்டவர் இறக்குவார். 2 அரசர்கள் புத்தகத்தில் ஒரு நிகழ்வை வாசிக்கிறோம். இன்று அது உனக்கு ஒரு பாடமாக ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். ஒரு பாடம். இதோ உடன்படிக்கை பேழை. இந்த ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் என்பதை பிள்ளையே இன்றாவது நீ அறிந்து கொள்.
இந்த உடன்படிக்கை பேழையின் முன்பு நீ வைத்த ஒரு விண்ணப்பத்தையும் ஆண்டவர் வெறுமனே விட்டு விடுவது இல்லை. எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் இதோ உனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் உனக்கு பதில் தருவார். எசேக்கியா அரசன், அவனிடத்தில் ஒரு கடிதம் வருகிறது. அசீரியர்கள் அச்சுறுத்தி அவனுக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள். நீ எங்களிடம் சரணடைந்து விடு, கடவுள் இஸ்ராயல் மக்கள் கூட்டத்தை அசீரியர்களின் கையில் ஒப்படைக்கிறார் என்று ஒரு கடிதம் வருகின்றது. எசேக்கியா அரசன் செய்தது என்ன தெரியுமா? எந்த கடிதம் அவனை பயமுறுத்தியதோ, எந்த கடிதத்தை பார்த்து இஸ்ராயல் மக்கள் முழுவதும் நிலை குலைந்து போனார்களோ, எந்த கடிதத்தால் அவர்கள் தங்கள் மத்தியில் கடவுள் இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்விக்குறி எழுப்பப்பட்டதோ, அதே கடிதத்தை உடன்படிக்கை பேழையின் முன்பு வைத்து ஜெபித்தார்கள். உன்னை அச்சப்படுத்திய நிகழ்வை இங்கே கொண்டு வா. உன்னை பயப்படுத்துகின்ற நிகழ்வு, உன்னை நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்கு தள்ளக்கூடிய அந்த ஒரு காரியம், அந்த ஒரு நபர்கள், சில நேரம் உன்னுடைய விடாப்பிடியாமல் இருக்கக்கூடிய பாவ பழக்கமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், கணவன் அல்லது மனைவியின் மனமாற்றமாக இருக்கலாம், வீட்டில் சொத்து தகராறுகளாக இருக்கலாம். உன்னை அமைதியற்ற சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்வை இங்கே கொண்டு வா பிள்ளையே. நீ நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறையே. எசேக்கியா செய்த காரியம் அதுதான். அவனை அச்சப்படுத்திய அந்த நிகழ்வை உடன்படிக்கை பேழை முன்பு வைத்து அவன் ஜெபித்த ஜெபத்தை நீ கேளு. 2 அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம். எசேக்கியா அசீரியனின் தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். அவனை அச்சப்படுத்திய அந்த மடலை அவன் ஆண்டவர் முன்னாடி வச்சிட்டான். Now it is no longer my duty to safeguard your people. இனி இது ஆண்டவருடைய போராட்டமாக மாற வேண்டும். இனி நீ போராட வேண்டாம். உன்னை பயப்படுத்துகின்ற நிகழ்வுக்கு நீ போராடாத. போராடி ஏமாந்து போய் தோற்று நிற்கிறாயே பிள்ளையே. You will be all alone. அங்கு கடவுளை போராட, உன் சார்பாக போராட அனுமதித்து பார். பேதுருவை போல உன்னால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பின்பு எசேக்கியா ஜெபிக்கக்கூடிய ஜெபம், கெரூபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ராயலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். பிள்ளையே, எவ்வளவு நம்பிக்கை உள்ள ஜெபம் பார். அந்த மடலை விரித்து வைத்து அவர் சொன்ன ஜெபம் கடவுளை மேன்மைப்படுத்தினார். You are the only God. You are the only the living God. நடந்தது என்ன தெரியுமா? 19வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை சொல்லுகிறது,
அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வானதூதர் தான். ஆண்டவர் உனக்கு உன் சார்பாக ஒரு வானதூதரை அனுப்பினால் போதுமே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு. நீ நம்பிக்கையோடு போராடு. உன்னுடைய புலம்பல்களில் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் வர வேண்டாம். உனது புலம்பல்களில், உனது கண்ணீர் துளிகளில் நம்பிக்கை வேணும். நீ ஜெபிக்கக்கூடிய ஜெபம் உயிருள்ள ஆண்டவருக்கு முன்பாக, விண்ணையும் மண்ணையும் உன்னையும் படைத்த ஆண்டவர் உன் சார்பாக ஒரே ஒரு தூதரை அனுப்பினால் போதுமே அந்த பிரச்சனைகள் மீதுள்ள வெற்றி உனக்கு கிடைக்கும் அல்லவா? நான் சொல்லித்தரக்கூடிய எசேக்கியா அன்று ஜெபித்த அதே ஜெபத்தை இன்று நாமும் ஜெபிப்போம். உனது ஜெப விண்ணத்தை இங்கு கொண்டு வா. இந்த உடன்படிக்கை பேழை முன்பு வை. உன்னை அலட்டுகின்ற, பயமுறுத்துகின்ற, உன்னை அச்சப்படுத்துகின்ற, உன்னை நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய, வாழ்க்கை மீது வெறுப்பை கொண்டு வரக்கூடிய, ஏன் இந்த வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழவா நான் கடவுள் என்னை படைத்தார் என்று எப்பொழுதுமே எதிர்மறையான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறாயா? அந்த நிகழ்வை இங்கு கொண்டு வா. அந்த நபர்களை இங்கு கொண்டு வா. இதோ உடன்படிக்கை பேழை, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழை. ஆண்டவர் இங்கு இருக்கிறார், இருக்கிறார் ஆண்டவர். எசேக்கியா அன்று ஜெபித்த அதே ஜெபத்தை நாமும் ஜெபிப்போம். நான் சொல்லித்தரக்கூடிய ஜெபத்தை நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். கெரூபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். என் பிரச்சனைகளை நோக்கியருளும். என் பயங்களை நோக்கியருளும். தூதனுப்பி என்றும் உள்ள கடவுளை பழித்துரைக்கும் அவர்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, என் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இப்பொழுது இந்த நொடி பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். என்னை காத்தருளும். என் பிரச்சனைகளிலிருந்து, என் கண்ணீரிலிருந்து, என் புலம்பல்களிலிருந்து என்னை காத்தருளும். இதன் மூலம் நீரே கடவுள், நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர், நீர் ஒருவரே உயிருள்ள ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். ஜப ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுதுதான் பிள்ளையே உடைய ஜபங்களுக்கு உயிர் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய ஜபங்களில் வேண்டும். தனியே புலம்பாதே, தனியே புலம்பாதே. அது வெறும் வார்த்தைகளாக மாறிப்போவும், உயிரற்ற வார்த்தைகளாக.
ஆவியானவரோடு சேர்ந்து அழுதுப்பார். ஆவியானவர் உனது ஜெபங்களுக்கு வலிமையை கொடுப்பார். உன் சார்பாக பரிந்து பேசுவார். உன் வலுவின்மையில் உனக்கு உதவி செய்ய கடவுள் அவர். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு இதோ இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெப ஆவி ஊற்றுமையா. இரண்டு கரங்களும் நெஞ்சோடு வைத்து உணர்ந்து பாடுவோமா? உணர்ந்து பாடுவோம். ஜெப ஆவி, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும். என் ஜெபங்களில் அவர் துணை செய்வார். என் ஜெபங்களில் துணை செய்ய ஜபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி தாகத்தோடு உன் ஜெபங்களில் ஜபாவி ஊற்றுமையா. உன் சார்பாக பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம், விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, விண்ணப்பங்கள், விண்ணப்ப ஜெபம் என்னாலும் என் நேரமும் என் நேரமும் என் நேரமும் நான் நேரெடுக்க. ஜெப ஆவி, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை செய்கிறார். ஜெபிக்கணுமே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஜெப ஆவி ஊற்றுமையா. எங்களுக்காக இந்த நொடி பொழுதில் பரிந்து பேசணும். ஜெபிக்கணுமே. உபவாசித்து ஜெபிக்கணும். உபவாசித்து உடலை ஒருத்து உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஊற்றுமையா. உதவி செய்யும் ஜெபி. ஜெபிக்கணும். கண்ணீருக்கு விலையுண்டு. உனது கண்ணீருக்கு விலையுண்டு. ஊற்றுமையா. உயிருள்ள ஆண்டவரின் முன்னிலையில் நீ சென்றக்கூடிய கண்ணீர் அது அண்ணாவின் கண்ணீரை போலது. அந்த கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. திருப்பாடல் 62 வாசித்தோம் அல்லவா? எனது கண்ணீரை ஆண்டவர் தோற்பைகளில் சேகரித்து வைத்துள்ளார். அதுதான் தாவீது கண்ணீரோடு எழுதிய இறுதி பாடல். அதற்கடுத்து அவருடைய திருப்பாடல்களில் ஒரு நாளும் கண்ணீர் என்கின்ற வார்த்தை அல்ல. அவர் கண்ணீர் நிறைவேறியது. அவர் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி கிடைத்தது. உனது கண்ணீரும் இன்று இந்த நொடி பொழுதில் மாற்றப்படுகிறது. இதோ ஆண்டவர் துடைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். உனது ஜெபங்களில் நிழலிடுகிறார், அசைவாடுகிறார். திறப்பின் வாசலில் நிற்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே. தேசத்திற்காய் ஜெபவீராங்கனையாக ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணுமே. ஜெபிப்பிலே ஜெபி. ஜெப ஆவியோடு சேர்ந்து ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முழங்கணுமே. இயேசுவுக்கு முன்பில் முழங்கால் படிகள் யார் முன்னாடி முழங்கால் படிட வேண்டாம். கண்கள் எல்லாம் குளமாகணும். என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணுமே. உனது துன்பங்களில் சரியான நேரம். உனது துன்பத்தில் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடு. உனது கூக்குரல் விண்ணை எட்டட்டும். தானியேல் போல மூன்று வேளையும் மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் நான்
ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊத்துமையா. இரண்டு கரங்களை வினை நோக்கி உயர்த்தி ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் தாகத்தோடு ஒப்பு கொடு பிள்ளையே. ஜெபாவி ஊத்துமையா. ஒரு முறை கூட புலம்பி ஜெபி. ஜெபிக்கணும் புலம்பு 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 ஜெபாவி ஊத்துமையா. எனது கண்ணீருக்கு பதில் வேண்டும். எனது கண்ணீருக்கு பதில் வேண்டும் ஆண்டவரே. உமது சந்நிதியில் நான் வடிக்கக்கூடிய கண்ணீருக்கு விலை உண்டு. மனிதர்கள் முன்பு அல்ல, மனிதர்கள் முன்பு அல்ல. கொட்டி புலம்பு. எனது பிரச்சனைகளை ஆண்டவர் முன்னே நான் கொட்டி தீர்க்கிறேன். ஜபாவி ஊத்துமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜபாவி ஊத்துமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே புலம்பல்கள் மீது இரக்கமாய். ஜபாவி ஊத்துமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே நோய்கள் மீது இரக்கமாய். ஜபாவி ஊத்துமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே 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 ஜபாவி ஊத்துமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமையோடு வல்லமையோடு ஹல்லேலூயா வல்லமையோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் துணையோடு, மனித இயல்பில் அல்ல, தூய ஆவியின் துணையோடு ஜெபி. உனது ஜெபங்களுக்கு உயிருள்ள வார்த்தைகளாக மாறட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உரத்த குரலில், உச்ச ஸ்வரத்தில், உரத்த குரலில், உரத்த குரலில் ஜெபி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜபாவி ஊத்துமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜபாவி ஊத்துமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திருத்தூதர் பணிகள் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் இக்கோனியா என்கின்ற ஒரு ஊரில் பவுலடிகளார் இறைவனுடைய வார்த்தையை வல்லமையோடு பறைசாற்றுகிறார். வல்லமையோடு இவருடைய வார்த்தை இப்படி நமக்கு கற்றுத் தருகிறது. ஆண்டவரும் தம் அருள் செய்திக்கு சான்றாக பல அருள் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்தார் என்று. எந்த இறைவார்த்தையை பவுலடிகளார் உரைத்தாரோ அதற்கு சான்றாக இக்கோனியாவில் உள்ள மக்கள் அரும் அடையாளங்களை பெற்று கொண்டார்கள். பிள்ளையே, தர்லாலய தியான மையத்தில் நீ இது வந்திருக்கிறாயே, இன்று என்னுடைய வார்த்தை அல்லவா அறிவிக்கப்பட்டது. உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அரும் அடையாளத்தை செய்திருக்கிறார். நம்பு. நீ கேட்ட இறைவார்த்தைக்கு சான்றாக இன்று நீ பெற்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பாரு, உன்னை ஒரு சாட்சியாக வந்து நிறுத்துவார். வருகின்ற காலங்களில் நீ இங்கு வந்து சாட்சி சொல்லுவார். Praise the Lord. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடவுளே, எங்கள் கடவுளே, எங்கள் கடவுளே,
நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் என்னையும் படைத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். உரத்த குரலில் சொல்வோம், விண்ணையும் மண்ணையும் என்னையும் படைத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு ஹல்லேலூயா, தூயாவின் துணையோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை புகழ்ந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இனி கண்ணீர் இல்லை. மாண்புயரோவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதன அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருட்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. இன்றும் என்றும் உமக்காராதனை. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே, வாழ்க
நீயே